பல நோய்கள் குணமாவதை பார்க்கிறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு ஆபரேஷன் முறையை கேள்விப்பட்டேன். மூலத்துக்கு யாரோ ஒரு சாய்வு மருந்து தடவிட்டு மறுநாள் சாதாரண ஒரு இதை வச்சு கொரோனா வச்சு பிடுங்கி இழுத்துருவாங்க. அதோட சரியா போச்சு. 300 ரூபாய் சார்ஜ். சரி எடுத்துருவாரு. 300 ரூபாய் சார்ஜ். ஆனா ஒரு 4 நாள் இருக்கு. அது கூட அதுக்கப்புறம் சிலர் சொல்றாங்க அது அப்போல்லாம் குணமாயிடும், அப்புறம் ஒரு 5 வருஷம் பொறுத்து ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் வருதுங்க. பரவாயில்லை. இந்த காயகல்பத்தின் மூலமாக மூல நோய் போனவர்கள் திரும்பி மூல நோய் வரும் என்று எண்ணவே வேண்டும். எந்த நோய் போனாலும் சரி, அடக்கமாகி குறைந்திருக்கிறது, மறுபடியும் அதற்குரிய காலம் வரும்போது எழுந்திருக்கிறது என்ற போது அந்த அட்டாக் கொஞ்சம் கொஞ்சம் வருமே தவிர, எந்த நோய் போனாலும் அது அடிப்படையிலேயே திரும்பி நோய் போறதுனால இது திரும்பி நோய் வராது, குறைந்து கொண்டே இருக்கும். அந்த இடைவெளியில நோய் வருவதற்கு உள்ள இடைவெளி. எனவே அன்பர்களே, நல்ல முறையில் காயகல்ப மாத்திரம் செய்து விட்டால் மாத்திரம் போராது, குண்டலினி யோகம் எடுத்து விட்டால் போராது. குணாதிசயங்கள் சினம் வந்தால் எவ்வளவு சக்தி அழிந்து விடுகிறது என்று தெரிந்து கொண்டால், இந்த சினத்தினாலே நான் பெற்றது என்ன, பெறப்போவது என்ன? சுயநலம் சுயநலம் என்று குறைவாக பேசுவார்கள். நீங்கள் சுயநலமே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். அதற்காக சினம் கொண்டால் உங்களுடைய வாழ்வு பாழாகும் அல்லவா? ஆனாலே சுயநலத்துக்காக வேணும் கூட சினம் தவிர்க்க வேண்டும். சுயநலம் என்று நாம் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும் என்பது சுயநலம் அல்லவா? அதற்காக பிறர் நலம் காத்தாதான் என் நலம் காக்க முடியும் என்பதற்காக தன் நலத்துக்காகவே பிறர் நலம் நாடும் அளவுக்கு இந்த அறிவு செயல்படும்.